வணக்கம். எப்படி இருக்கீங்க? அமேசிங்காக இருக்கேன். ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஆக்சுவலாக சொல்லணும்னா பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த தினேஷ் ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரும் காட்டுற ஒரு ஜென்யூனான லவ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது நம்மளை. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விமர்சனங்கள் நான் ஆக்சுவலாக வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து எவிக்ட் ஆகி வந்தோடனே கமல் சார்கிட்ட சொன்னது தான். ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விமர்சனங்கள், தினேஷ்னா யார் என்னங்கிறதெல்லாம் தாண்டி ஒன்று போனேன். வெளியில் வரும்போது ஒரு நல்ல ஒரு இமேஜோடு வந்தது. ப்ளஸ் அந்த எல்லாருமே வந்து இஸ் அ குட் ஹியூமன் பீயிங், ஜென்யூன் ஹார்ட் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லும்போது அவங்க ஆத்மார்த்தமாக சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு என்னை வந்து தினேஷாக நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். சூப்பர். இப்போ பிக் பாஸ் வீட்டில் யார் உண்மையாக இருந்தாங்க, யார் பொய்யா இருந்தாங்க நீங்கள் உள்ளே இருக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணது? ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் ஷோ அப்படின்னா அதில் கேம், ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு எலிமினேஷன் கேம் தான். ஒருத்தர் வெளியில் அனுப்பணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அதில் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. ரொம்ப ஃபேக் அப்படின்னு சொல்ல வரும்போது அவங்க எல்லாருமே வந்து இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே வந்து ஒரு குட் சைடு, பேட் சைடு எல்லாமே இருக்குது. அதில் அவங்களோட குட் சைடு வந்து கேமுக்கு யூஸ் ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. சம் பீப்புள் வந்து அவங்களுக்கான பேட் சைடு வந்து அந்த பர்டிகுலர் வீக்கில் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவைப்பட்டதுனா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்த நாலேஜை தானே எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப ஃபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. தே பிரிட்டன் தெம்செல்வ்ஸ் தட் தே ஆர் நாட் தட் டைப் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி ஒரு கேம் ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஜென்யூனாக இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் சுயநலமாக சொல்லணும்னா, நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஓரளவு ட்ரூ டு த கேம் ப்ளஸ் ட்ரூ டு மை செல்ஃப் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் அர்ச்சனா, மணி அண்டு இன்னும் நிறைய விஷ்ணு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அண்டு முக்கியமாக சொல்லணும் பிரதீப். ஆக்சுவலாக பிரதீப் வந்து பயங்கர ஜென்யூனான ஒரு கேரக்டர் தான். அவர்கிட்டக்க வந்து நிறையா அந்த டக்குன்னு பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். பட் ஹீ வாஸ் லிட்ரலி ஜென்யூன் அந்த இதில். ஏன்னா கோவத்தையும் ஸ்ட்ரைட்டாக அடித்தார், ப்ளஸ் அவருக்கு தோணுனதையும் ஓப்பனாக பேசினார். ஃபில்ட்ரு பண்ணல, ஒரு ஷோவில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணல. ஹி வாஸ் மோர் ஜென்யூன். பட் இருந்திருந்தால் கேம் கொஞ்சம் நல்லா எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தீஸ் ஆர் த பீப்புள்ஸ். ஸோ கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் மிஸ்டு. என்னன்னா ஒரு கேமுக்குள்ளே போனால் எல்லாருமே வந்து அந்த ஒரு கேமை வின் பண்ணணும்னு தான் எல்லாருமே வந்து அந்த ஃபோக்கஸில் தான் விளாடுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஆப்போனன்ட்ஸ் கூட நம்ம விளாண்டதெல்லாம் கிடையாது, அதாவது கண்டஸ்டன்ஸ். ஸோ இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே நம்மளோட ஆப்போனன்ட் மாதிரி தான் இது ஒரு கேமில். ஸோ அவங்க கிட்டக்க நம்ம ஆல்ரெடி பழக்கம்லாம் கிடையாது இங்கே. ஏன்னா ஆக்சுவலாக உள்ளே போனதில் எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு வந்து நான் கொஞ்சம் பழகியிருக்கேன். அண்ட் விசித்ரா மேம் ஒரு ஷூட்டிங்கில் பழகியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி ரவீனா என் கூட ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ரேர் பிக்கப்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஏற்கனவே பார்த்து 1 or 2 சென்டென்ஸ் பேசி பழகினாங்க. அதர் தென் தட் எல்லாருமே நியூ தானே. ஸோ அவங்களோட இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதில் ஒரு டஃப் கொடுத்து ஜென்யூனாக விளாண்டதில் ஒரு ஹாப்பி தான். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா யானைக்கும் அரிசருக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு வீக் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கு ஆப்போனன்ட் கரெக்டாக கேட்சப் பண்ணி ஒன்று பண்ணும்போது டெஃபினெட்லி நம்ம ஒரு டவுன் போயிட்டு தான் வரணும். ஸோ அதில் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்ற தோணும். பிபி ஹவுஸை விட்டு வெளில வந்த பிறகு நீங்கள் அங்கேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டதுன்னா அது என்னவா இருக்கும்? கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம்ல, நம்ம மனநிலையில் தோன்றது, அதாவது டு பி ஃப்ராங்க் வந்து என்னென்னா மனசில் பட்டதை பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து என்னோட பெரிய ஒரு குணமாக இருந்தது. அது நிறைய இடத்துல ப்ளஸ் மைனஸாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா இடம், பொருள், ஏவல் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணணும் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அது கரெக்டாக யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து அது பீயிங் எ கேரக்டர் ஆஃப் மை செல்ஃப் நான் அதை நிறைய
நிறைய இடத்துல வந்து விட்டு கொடுத்ததில்ல. மேபி இதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கெரியராக இருக்கட்டும், ஏன்னா பிபி வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்கு. ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்னு வச்சுக்கலாமே, ஒரு இந்த கெரியர் லைஃபாக இருக்கட்டும், ஒரு எனிதிங். ஸோ இனி போகிற இடத்துல வந்து பீயிங் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் தளர்த்திட்டு ஜென்யூனாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும். அன்னெசரியான ஒரு விஷயங்களில் போய் நம்ம இன்வால்வ் ஆகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த ஒரு விஷயம் வந்து பிபி ஹவுஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுட்டேன். சிறப்பு. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்? எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா பிரதீப். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வைல்ட் கார்டை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 28 days அவரோட கேமும் பார்த்தேன், எல்லார் கேமுமே பார்த்தேன். அண்டு நான் உள்ளே போகிறப்பே வந்து நான் ஆக்சுவலாக வந்து பிரதீப் வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு கேம் விளையாடும்போது நம்ம போய் ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த காம்பினேஷனில் வந்து ஒரு கேம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வீக் நான் உள்ளே போன உடனே வந்து ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க், நான் உள்ளே போனோடனே நான் அப்ளை பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் உள்ளவங்களுக்கு அது வந்து தெரியாது. ஏன்னா ஒரு ஹீஸ் ஆன் மேன் அவுட்டாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். ஸோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. உள்ளவங்க எல்லாருமே வாரம் அவரை நாமினேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்டு தேவர் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஹிஸ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை வந்து அதர் கண்டஸ்டன்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி பிரதீப்புக்கு ஈக்குவலாக அங்கே இருக்கிற சில பேர், விசித்ரா மேமாக இருக்கட்டும், மாயா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் கேம்ஸில் வந்து பயங்கர எக்ஸலண்ட்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து அது ஐதர் இன் அ குட் வே ஆர் பேட் வே, பட் தே பிளேடு தேர் கேம் வெரி எக்ஸலண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது அவங்க பிரதீப்புக்கும் ஒரு கம்யூனிகேஷன். அதாவது எப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே கம்யூனிகேட் பண்ணாமல் ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்ணலை, மாயாவையும் நாமினேட் பண்ணலை, பிரதீப்பையும் நாமினேட் பண்ணல. அண்ட் தேவர் ஷாக் டு நோ த நாமினேஷன் ரிசல்ட். ஸ்மால் ஹவுஸ்லேருந்து நாங்கள் நாமினேட் பண்ணும்போது அப்படி பிரதீப் அங்கேருந்து ஸ்மால் ஹவுஸை திரும்பி பார்த்துட்டு ஒரு தம்ஸ் அப் பண்ணார். மாயா இருந்துட்டு வேற லெவல் கேம் அப்படின்னு மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் ரெண்டு பேரும் ரொம்ப பொட்டன்ஷியலாக கேட்சப் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு சில காரணங்களால் சில விஷயங்கள் நடந்தது. இருந்திருந்தால் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து நல்ல பிளேயர்ஸோட ஆடணும், ஒரு அவங்க ஒன்று வைக்க நம்ம அதை அந்த நாட்டை அவுக்க, அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒன்று பண்ண அதை அவங்க கிளவராக அவுக்க, இப்படி போகும்போது பயங்கர சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அது நடக்கல. பட் ஹீ இஸ் அ குட் பிளேயர். சூப்பர். பிக் பாஸ் வீட்டை விட்டு நீங்கள் வெளில வந்த பிறகு நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டில்? லக்ஸுரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே எல்லாமே வந்து கேம், மற்ற இது, அப்புறம் வந்து ப்ரொவிஷன், டாஸ்க், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சில இதெல்லாம் கட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மைக்கே சொல்ல போனால் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு நான் இருந்த வீடு, அப்புறம் நம்ம இருந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கர லக்ஸுரியாக இருக்கும் அந்த வீடு. ஏன்னா 24/7 ஏசி இருக்கும். அண்டு ப்ரொவிஷன் டாஸ்க் நம்ம விளையாடி ஜெயிக்கிறது ஒன்று, பட் அந்த ரூல் பிரேக் ஆனால் கேஸ் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இருக்கட்டும். மெயினாக கரண்ட்டு போகாது, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய லக்ஸுரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த லக்ஸுரி தான் ஆக்சுவலாக பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து நான் வெளியில் வரும்போது மிஸ் பண்ண ஒரு விஷயம். மற்றபடி டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு மிஸ் பண்ணேன், அவங்களோட இது மிஸ் பண்ணேன், அதெல்லாம் வந்து போங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ போனதுக்கப்புறம் எத்தனை பேர் கால் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் சும்மா ஒரு ஃபன்னாக இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு கமல் சார் எபிசோடில் கூட சொல்லியிருந்தேன், சார் ஒரு மாதிரி வந்து ஒரு 2.5 years லோன்லியாக இருந்தேன். இப்போ வந்து ஒரு 14 பேர் ஒரு எல்லாரும் ஒன்றா இருக்கிறது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்குது. அவங்களுக்குள்ள நம்ம கேம் வாட் எவர் இட் இஸ், பட் அவங்களுக்குள்ளே சேர்ந்து விளாட்றது வந்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு நிறைய க்ரௌடோட மிங்கிளாகி இருக்கேன் அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான். சூப்பர். உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் பிக் பாஸ் வீட்டில்? ஃபேவரட் மூமெண்ட்னா ஆக்சுவலாக 2 மொமெண்ட் இருக்குது எனக்கு. ஒன்று வந்து கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணப்போ ஒரு மொமெண்டமாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீக் கேப்டன்சியில் வந்து செலக்ட் ஆகி வந்துட்டு செகண்ட் வீக் கேப்டன்சிக்கு வந்து எல்லாருமே என்னை சொன்னாங்க பயங்கர பொறுப்பாக பார்த்துக்கிறாரு, ஹீ இஸ் அ குட் கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வீக்குக்கும் வந்து கேப்டன்சி இதுக்கு வந்து என்னை வந்து ரெஃபர் பண்ணிட்டு
பட் அந்த கேப்டன்சிக்கு என்னை ரெஃபர் பண்ணதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. பட் தே டிட் மைண்ட் அபவுட் இட். இமீடியட்டாக என்னை ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த டைஸ் டாஸ்க் வந்து விளாண்டப்ப அது ஒன்று ஜெயிச்சு திரும்ப செகண்ட் டைம் கேப்டன்சி வந்தப்போ ஒரு மொமெண்டமாக இருந்தது. ஆனால் அந்த மொமெண்டம் வந்து ஒரு 2 நாளைக்கு மேலே ஃபீல் பண்ண விடல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து நாமினேஷனில் குத்தி அடுத்து ஒன்று பண்ணாங்க. பட் அந்த மொமெண்டம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செகண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த த்ராஷ் பின்ல வந்து நாமினேட் பண்ணுவாங்க ஓப்பன் நாமினேஷனில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்க. ஈவன் அர்ச்சனா கூட நேராக வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு துணியில் வாங்கிட்டு போனாங்க. என்னம்மா இப்போ என்ன நம்ம டீம் இல்லைன்னா அவங்க நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு இது இருந்தது. அண்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் ஐ திங்க் ஒரு 7 பேருக்கு மேலே வந்து நாமினேட் பண்ணாங்க என்னைய. நான் யோசித்தேன் அவங்க சொன்ன காரணங்கள், நாமினேஷனுக்கு சொன்ன காரணங்கள்லாம் வந்து என்னை நாமினேட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் மாயா வந்து இவர் கேமே ஆடலை, இவர் ஒன்றுமே பண்ணல அப்படின்னாங்க. விசித்ரா மேம் வந்துட்டு ஒரு படி மேலே போய் விஷ்ணுவோட கேப்டன்சி நல்லா இல்லை அதனால இவங்களை நாமினேட் பண்ணுறேன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு காரணம் சொன்ன. விஜய் ஒன்று சொன்னார். இது மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு லாஸ்ட்டாக அப்போ யோசித்தேன், சரி ஓகே இவங்க எல்லாரும் நம்மளை இப்படி நினைக்கிறாங்கும்போது நம்ம பொட்டன்ஷியலாக ஒன்று பண்ணுங்கும்போது அப்போ தான் அந்த டான்ஸ் மாரத்தான் படையப்பா இந்த இதெல்லாம் வந்தது. ஸோ அதை ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி ஒரு மாதிரி டெடிக்கேட்டடாக பண்ணோன்னே அந்த எந்த வீக் நாமினேட் பண்ணாங்களோ அந்த வீக் எண்ட்லேயே எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் நல்லா பண்ணார், இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த ஒரு டிக்கெட் ஃபினாலிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. அது வந்து இந்த ரெண்டுமே வந்து பெஸ்ட் மூமெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பர். எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், நான் எபிசோடு பார்க்கவே இல்லை. ஏன்னா உள்ள நம்ம என்ன பார்த்தோம் ஹவுஸில் அதுதான். அண்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாவில் சில இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில். அப்புறம் சில இதெல்லாம் நமக்கு அண்ணா இதை பாருங்கள் அதை பாருங்கம்பாங்க. அப்புறம் பாருங்கள் உங்களை பற்றி இப்படி திட்டிருக்காங்க, இது இந்த கமெண்ட்டை பாருங்கள் அந்த கமெண்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஓகே இட் ஆல் ஹேப்பன்ஸ் இல்லை. அதாவது குட் சைட் பேட் சைட் ரிவ்யூஸ் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அண்டு நம்ம விளாண்டது நமக்கு தெரியும். அண்டு அதான் த கேம் இஸ் ஓவர் அப்படிங்கும்போது வந்து நம்ம அதை பார்த்துட்டு ஓகே ஃபைன் இதுவா ரைட் அப்படின்னு அதுதான் பார்த்தேன். எபிசோட்ஸை நான் இன்னும் பார்க்கல. சூப்பர். ஸோ நீங்கள் பிக் பாஸ்க்கு வந்த நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைவேறல. என்னன்னா ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும், நான் ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அவங்ககிட்டயும் சொல்லியிருந்தேன் போனால் இதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக ட்ரை பண்ணோம். இந்த சீசன் ஒரு மொமெண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம், ட்ரை பண்ணோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவாக ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பார்த்தேன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து அங்கே என்ன சொல்கிறது, பஸ் அங்கேயே தான் நிற்கிது. அங்கேருந்து மூவ் ஆகல, பிரேக் டவுன் ஆன மாதிரி அப்படியே தான் நின்னது. மேபி இன்ஃபேக்ட் கொஞ்சம் ரிவர்ஸில் கூட போகிற மாதிரி தோணுச்சு. ஸோ வந்த நோக்கம் நிறைவேறலை. பட் எப்போவுமே வந்து சொல்லுவாங்கள்ல, ஒன்று போனால் ஒன்று நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்து இதில் இந்த நான் போன நோக்கத்துக்கான ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு ஹெவியாக இருந்தாலும் அதை தாண்டி வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் அன்பு வந்து எல்லாருக்கிட்ட இருந்து நான் பார்க்குறேன். அதாவது நான் சும்மா நார்மலாக ஒரு கடைக்கு போனாலுமே இல்லை வெளியில் எங்கேயாவது வீட்டு வாசலில் வந்து அந்த கார் ஏறதுக்கு முன்னாடி நின்னா கூட அங்கே வந்து வண்டியை திருப்பிட்டு வந்து அண்ணா சூப்பர்ண்ணே ஜெம்முண்ணே நீங்கள் பயங்கரமாக விளாண்டிங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல உண்மையான சில அன்பு வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அது ஓகே. இந்த நோக்கம் நிறைவேறிச்சேன்னு தெரியல. பட்டு நான் எதிர்பாராத சில நோக்கங்கள் வந்து நிறைவேறினது, அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர். ஸோ நீங்கள் உள்ள என்ட்ரி ஆன உடனே பயங்கர ஃபயராக விளையாடிட்டு இருந்தீங்க. நடுவில் எந்த இடத்துல டவுன் ஆனீங்க? கேமில் டவுன் ஆனதா? கேமில் டவுன் ஆனது வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸில் சொல்லியிருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். அதாவது டே 1ல் நம்ம எப்படி போகிறோமோ அதே மாதிரி வந்து ஸ்டாண்டு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் வந்து எங்கேயுமே நமக்கு மனசாட்சிப்படி கரெக்டாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கேப்டன்சி டாஸ்க்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் நல்லா பொட்டென்ஷியலாக பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் வீக் கேப்டன்சியில் வந்து நான் சில பேருக்கு டார்கெட் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கேம் ஒன்று ட்ரை பண்ணாங்க. அதில் வந்து நான் அதுக்கு அகென்ஸ்டாக இருந்ததுனாலையோ இல்லை அவங்களோட ஒரு பாத்வேக்கு நடுவில் நான் நின்றுட்டேன்னு நினச்சிட்டு டோட்டலாக அப்படியே டீம் அப் ஆனாங்க.
அதான் செகண்ட் கேப்டன் ஆனதுக்கப்புறமா அந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு நாமினேஷன் ஸ்ட்ரைட் நாமினேஷன் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் மூலிமா கிடைச்சோன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு இது நம்மளை நாமினேட் பண்ணி தேர்ட் வீக் வந்து அதாவது நான் ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணேன்னா 3 வாரம் கண்டினியூஸாக கேப்டன் ஆகி ஒரு மார்க் செட் பண்ணலாங்கிறது ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு. பட் செகண்ட் வீக் கேப்டன்ஸில் டேரெக்டாக நாமினேட் பண்ணி கேப்டன் ஆக விடாமல் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் அப்செட் ஆனேன். அதுக்கப்புறமும் வந்து ஸ்மால் பாஸில் ஏதாவது போடுவாங்கன்னு பார்த்தா ஸ்மால் பாஸில் போடாமல் பிக் ஹவுஸில் போட்டாங்க. ஆக்சுவலாக பிக் ஹவுஸில் வந்து பெரிய ஒர்க்கே கிடையாது, ஒர்க்கு எதுவும் இல்லை, நம்ம அப்படியே இருப்போம். ப்ளஸ் வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக டாஸ்க்கு வந்தால் கூட வந்து என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக டாஸ்க் வரல, கொஞ்சம் அந்த நார்மலாக நம்ம எப்போ பண்ணுற டாஸ்க் மாதிரி தான் வந்துச்சு. அப்போ இவங்க எல்லாருமே நமக்கு அகேன்ஸ்டாக, இப்போ நம்ம தனியாக இருந்தால் கூட மணி அந்த மாதிரி 2-3 பேர் தான் பேசுவாங்க நம்மக்கிட்ட. அவங்க ஒரு கம்பெனியன்ஷிப்பில் ஒரு பேசுகிறதுக்கு இருக்கும். மற்ற எல்லாருமே வாண்டடாக நம்ம இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் போவாங்க, லெஃப்ட் வந்தால் ரைட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீக் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. ஸோ அந்த டைம் 2-3 டாஸ்க்கு கூட நான் மிஸ் பண்ணேன். அந்த இடம் வந்து ஒரு டவுன்ஃபால். பட் அதுக்கப்புறம் திரும்ப கேட்சப் பண்ணேன். அண்டு டு பி ஃப்ராங்க் லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக வந்து இருக்கும்போது அந்த ஆஃப்டர் நியூ இயர் வந்து எனக்கு அந்த முட்டியில் அடிபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக நான் இங்கே அங்கேயும் நிறைய அப்பியர் ஆகலை அப்படிங்கிறது என்னோட இது. அண்ட் அதான் ஸோ அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் ப்ளஸ் அந்த நடுவில் ஒரு சின்ன டவுன்ஃபால். வெளியில் ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் விசித்ரா மேம் அப்படிங்கும்போது அந்த கான்ஃப்ளிக்ட்லேயே வந்து உங்களோட இது டவுன் ஆயிடுச்சுன்னு மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அவங்க பியூராக ஒரு கேம், அவங்க ஒரு கேம் விளாண்டாங்க, நம்ம ஒரு டிஃபென்ஸ் கேம் எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். ஸோ அந்த ஃபேக்ட் வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. பட் நம்மளோட ஆடியன்ஸுக்கு நிறைய தெரியும், அவங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் வந்து வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் கொஞ்சம் அந்த டவுன்ஃபால் ஏரியாஸ்னால் இந்த ஏரியாஸ் தான். அதர் தென் தட் நத்திங். சூப்பர். கமெண்ட்ல ஃபுல்லாக ஃபயர், லவ், பீப்புள்ஸ் வின்னர், தினேஷ் ப்ரோ. ஸோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? அடுத்த பிளான் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக நான் பிளானாக ஃபிக்ஸ் பண்ணி ஓகே பிக் பாஸ் போகிறோம், வெளியில் வந்தோடனே ஒரு படம் பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும் அப்படிலாம் எந்த பிளானுமே இல்லை நான். ஏன்னா வித்தவுட் பிளான், ஏன்னா லைஃபே வந்து அடுத்து என்னங்கிறதே தெரியாத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்த ஒரு மொமெண்டமில் தான் இந்த பிக் பாஸ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ இது மூலிமா இப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு அன்பு கிடைச்சிருக்கு, சந்தோஷம். அதை நல்லா அனுபவித்து அப்படியே ஏற்றுக்கிறோம். இதே மாதிரியே வந்து அடுத்து வேலைகள் நிறையா கிடைச்சதுன்னா சந்தோஷம். கிடைக்கிற வேலையை பெஸ்ட்டாக பண்ணுவோம், அவ்வளோதான். இது நான் இந்த ஒரு படம் ஹீரோவை நடிக்கணும், இது பண்ணணும், அடுத்து இந்த வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும், அடுத்த பிக் பாஸ் வரக்குள்ளே இந்த ஃபேம் வந்து மெட்ரலைஸ் பண்ணணும், அப்படிலாம் ஒன்றும் இது கிடையாது. வந்திருக்கு. நார்மலாக ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஒரு சில சீரியல்கள்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன பாப்புலாரிட்டி இருந்தது. அது வந்து பிக் பாஸ் மூலமாக வந்து தினேஷ் அஸ் ஒரு பர்சனாக எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமில் வந்து ஒரு சின்ன கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மூலமாக ஏதாவது வாய்ப்புகள் வரும்போது அதில் கரெக்டாக பிக் பண்ணி 100% எஃபர்ட் போட்டு உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நெக்ஸ்ட்டு டார்கெட், வேறு ஒன்றும் இல்லை. சிறப்பு. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் தான். இப்போ நான் எப்படி வந்து எனக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து காதில் கேட்குறோம், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம், நியூஸ் பார்க்குறோம், இதிலேருந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம லைஃப் அமைச்சிட்டு போகிறோம். அது மாதிரி வந்து எல்லாருக்குமே மக்களுக்கு பர்டிகுலராக அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஒரு சோசியல் மெசேஜ் இப்படிலாம் சொல்கிற அளவுக்குலாம் தே நோ ஆல் த குட் அண்ட் பேட். அவங்கவுங்களோட சொசைட்டி, அவங்கவுங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றபடி அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க டிசைன் பண்ணிட்டு போவாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். வேணும்னா ஒன்று சொல்லலாம், நான் அனுபவித்ததை உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணுறேன். இயற்கையை ரசிக்கணும். எல்லாருமே வந்து இயற்கையை ரசிக்கணும். அந்த இயற்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி ஒரு மழை வருது, புயல் வருது, நல்ல ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் அதில் ஒரு 4 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சு ஒரு வெயில் அடித்தா அந்த வெயிலை என்ஜாய் பண்ணுறோம்ல, அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷமான விஷயங்களும் உங்களுக்கு வரக்கூடிய சோகமான விஷயங்கள் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்து தான். ஏன்னா நீங்கள் இந்த தாயின் கருவில் தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்கலை, இயற்கை தான் தீர்மானிக்குது. ஸோ அங்கே தீர்மானித்து நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் வளர்றீங்க. உங்களுக்கு கிடைக்கப்படுறதும் உங்களுக்கு கிடைக்காம போகிறது எல்லாமே வந்து இயற்கையோடு சார்ந்த ஒரு விஷயந்தான். ஒரு கேஸ் தியரி மாதிரி வந்து டாட்ஸ் கனெக்டட் ஃபார்முலாஸ் தான்.
ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு வர்ற இன்ப துன்பங்கள் எல்லாமே இயற்கை தான். நீங்கள் எப்படி ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு க்ரீன் சீனரியை ரசிக்கிறீங்களோ அது மாதிரி உங்களோட இன்ப துன்பம் எல்லாத்தையுமே ரசித்து அப்ரோச் பண்ணுங்கள். ஈஸியாக ஓவர் கம் பண்ணுவீங்க. மனசு ஓவர்லோட் ஆகாது. யூ வில் பி ஹாப்பி ஃபார் எவர். We are done, bro. நன்றிகள். நன்றி. தேங்க்யூ.